ஹலோ கைஸ், இந்த லாஸ்ட் வீடியோ ஓகே. இப்போ இதில் என்ன செய்கிறேன், இந்த 3 இடத்த மட்டும் ஷஃபில் பண்ண போகிறோம். இந்த 3 கலரை இருந்த இடத்துலையும் அப்படியே ரொட்டேட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபார்முலா போட போகிறோம். இது வந்து கொஞ்சம் இந்த க்யூப்லேயே இருக்க ஒரு பெரிய ஃபார்முலா. எப்படின்றத சொல்கிறேன் பாருங்கள். இதை நம்ம இந்த சைட்லேயும் பண்ணுவோம், இந்த சைட்லேயும் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த சைடில் போட்டு ஷஃபில் ஆகும் கீழே உள்ள ஃபுல்லாகவே. அதுக்கப்புறமா செகண்ட் இந்த சைடில் போட்டோடனே மறுபடியும் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வந்துடும். ஓகே, இதை வந்து நான் இப்போது லெஃப்ட்டில் சேர்ப்போம். இதுக்கு என்ன செய்கிறேன் பாருங்கள். இது எந்த இடத்துல இருக்குங்கிறத நல்லா நோட் பண்ணி வச்சுக்கிறோம். க்ரீன் வந்து கீழே இருக்குது, ரெட்டு சைடில் இருக்குது. சரி, ஃபார்முலா போடலாமா? ஃபஸ்ட்டு லெஃப்ட்டை டவுன் பண்ணுறேன், கீழே 1 2, மறுபடியும் லெஃப்ட்டை மேலே கொண்டு போயிடுறேன், மறுபடியும் பாட்டமில் 1, லெஃப்ட்டை கீழே இறக்கி பாட்டம், மறுபடியும் மேலே கொண்டு வந்து. இப்போ அதே மாதிரி ரைட் சைடில் ரைட்டு டவுன் பண்ணுறேன். லெஃப்ட் சைடில் எப்படி நம்ம கீழே உள்ள லெஃப்ட்டில் திருப்பணுமோ அதே மாதிரி ரைட் சைடில் ரைட்டில் திருப்புறோம். 1 2, மேலே கொண்டு போயிட்டேன், பாட்டமில் 1, கீழே கொண்டு வந்து சேர்த்துட்டு மேலே எடுத்தாச்சு. இது பார்த்தீங்களா, இது ஷஃபில் இருக்கிறது தெரியுதா? ஃபஸ்ட்டு இந்த க்ரீன் கீழே இருந்துச்சு, கீழே உள்ள க்ரீன் இங்கே வந்திருக்கு, இங்கேருந்து எல்லாம் இங்கிட்டு போயிருக்கு, இங்கேருந்து ரெட்டு கீழே வந்துருச்சு. இதுவே ஷஃபில் இருக்குது. ஓகே, இப்போ இதே இடத்துல நம்ம மறுபடியும் போட்டோம்னா கீழே உள்ள ரெட்டு மேலே வந்துடும், இந்த க்ரீன் இங்கிட்ட வந்துடும், எல்லோ கீழே போயிடும். அவ்வளோதான் இந்த ஃபார்முலா. ஓகே, மறுபடியும் போடுறேன் பாருங்கள். அதே மாதிரியே லெஃப்டில் டவுன் பண்ணுறேன், பாட்டமில் 1 2, மேலே கொண்டு போயாச்சு, மறுபடியும் பாட்டமில் 1, கீழே கொண்டு வந்துட்டு ஒயிட்டை சேர்த்துட்டு மேலே எடுத்து. அதே மாதிரி ரைட் சைடில் 1 2, மேலே கொண்டு போயாச்சு, பாட்டமில் 1, ரைட்டில் சேர்ந்துருச்சா? ஓகே, இப்போ அதே மாதிரி இந்த இடத்துல வரும்போதும் இப்போது இந்த இடத்த சேர்க்க போகிறோம். அப்போது என்ன செய்கிறேன், ரைட் சைடு வந்துருச்சு. இது ரைட் சைடில் ஃபஸ்ட்டு ஃபார்முலா போடுவேன், அடுத்த செகண்ட் ஃபார்முலா லெஃப்ட் சைடில் போடுவேன். இப்போ பாருங்கள், இதுலேயும் கலர் எங்கே இருக்குங்கிறத பார்த்துக்குவோம். கீழே ஆரஞ்சு இருக்குது, ப்ளூ, எல்லோ. இந்த இடத்துல போடும்போது என்னாகும் அப்படின்னா இந்த 2 இடமே சேரும். ஆமாம், இப்போ இந்த சைடும் நம்ம பண்ணியிருக்கும் போது அப்படி தான் இருந்திருக்கும். இந்த 2 இடமே ஷஃபில் ஆகிருக்கும். இப்போ இந்த சைடில் போடும்போதும் பாருங்கள், ரைட்டில் கீழே இறக்கலாமா? இறக்கிட்டு ரைட் சைடில் 1 2, மேலே கொண்டு போயிட்டேன், மறுபடியும் 1 டவுன், மறுபடியும் சேர்த்துட்டு கொண்டு வந்தாச்சு. இப்போ லெஃப்ட்டில் டவுன் பண்ணுறேன், பாட்டமில் 1 2, மேலே கொண்டு போயாச்சு, மறுபடியும் பாட்டமில் 1, கீழே கொண்டு வந்து ஒயிட்டை சேர்த்துட்டு மேலே எடுத்தாச்சு. ஷஃபில் இருக்கிறது தெரியுதா உங்களுக்கு? இங்கே இருந்த ப்ளூ வந்து கீழே வந்துருச்சு, கீழே இருந்த ஆரஞ்சு சைடாக போயிருக்கு. ஓகே, இப்போ இதே ஸ்டெப் இன்னொரு வாட்டி போட்டோன்னா எல்லா கலருமே சேர்ந்துடும். அதே மாதிரியே கீழே இறக்கிட்டோம், 1 2, மேலே கொண்டு போயாச்சு, பாட்டமில் 1, மறுபடியும் டவுன் பண்ணிவிட்டு ஒயிட்டை கொண்டு வந்துட்டு மேலே எடுத்தோம். இப்போ இந்த சைடு போட்டோன்னா எல்லா கலருமே சேர்ந்துடும். அதே மாதிரியே லெஃப்டில் டவுன், கீழே 1 2, மேலே கொண்டு போகிறோம், மறுபடியும் பாட்டமில் 1, கீழே கொண்டு வந்துட்டு அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸியான மெத்தட். இதை டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தால் என்னோடய இன்ஸ்டா ஐடி கீழே கொடுக்குறேன், அதில் உங்களோட டவுட் வந்து கேளுங்க. உங்களுக்காக இன்னொரு வீடியோ கூட போடுறேன்.